ஒரு காலத்துல நம்ம தமிழ் திரைப்படங்கள்ல ஒரு நடிகர் தான் 2 படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்போம். ஆனா வளர வளர உத்து கவனிக்கும் போதுதான் தெரியும் அது ஒரு நடிகர்கள் இல்ல 2 நடிகர்னு. பாக்குறதுக்கு 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க முகமா இருந்தாலும் சரி, அவங்களோட நடிப்பா இருந்தாலும் சரி, நம்மளையே டோட்டலா கன்ஃபியூஸ் படுத்திடுவாங்க. அப்படியே நம்ம தமிழ் சினிமாவுல ஒரே முகம் கொண்ட ஒரு 10 நடிகைகளோட லிஸ்ட தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சரி, ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? போகலாம். ரைட். நம்ம விஜய் சேதுபதியோட சேதுபதி படத்துல நடிச்சவங்க தான் ரம்யா நம்பீசன். இவங்க பீட்சா, குள்ளநரி கூட்டம் இந்த மாதிரியான பல படங்கள் பண்ணியிருக்காங்க. அதே போல நம்ம தனுஷ் கூட பொல்லாதவன் படத்துல நடிச்சவங்க தான் திவ்யா ஸ்பந்தனா. இவங்க 2 பேரோட முகமும் ஆக்டிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க. இவங்க நம்மளோட லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்காங்க. தளபதியோட புதிய கீதை, தனுஷோட சுல்லான் படம், இந்த மாதிரியான பல நடிகர்களுக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் மீரா ஜாஸ்மின். அதே போல பாண்டியன் ஸ்டோர்ல தனம் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சவங்க தான் சுஜாதா. இவங்க 2 பேரோட ஃபேஸ் கட்டும் ஒரே மாதிரி இருக்கறனால ஒருவேளை மீரா ஜாஸ்மின் தான் நாடகத்துல நடிக்க வந்துட்டாங்கன்னு சொல்லி குழம்பியே போயிட்டாங்க. ஆனா 2 பேரும் வேற வேற. நடிகை ரோஜாவை தெரியாத ஆளே இருக்க மாட்டீங்க. ஒரு காலத்துல இவங்களோட படங்கள் எந்த அளவுக்கு ஃபேமஸா போனுச்சோ அந்த மாதிரி தான் ஆக்டர் மாளவிகா நடிச்ச படங்கள் எல்லாம் நிறைய பேர் அது ரோஜா நடிச்ச படம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் வேற வேறனே தெரிய வந்து. நம்ம லிஸ்ட்ல இவங்க 8வது இடத்துல இருக்காங்க. வல்லவன், கூடல் நகர் இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சவங்க தான் ஆக்டர் சந்தியா. இப்போ இவங்க ஒரு சில படங்கள்ல சைடுல தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல பிச்சைக்காரன் படத்துல ஹீரோயினா நடிச்சவங்க தான் சாந்தி. பிச்சைக்காரன் படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் இவங்கள சந்தியான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்காங்க. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா இந்த மாதிரியான தெரிஞ்ச படங்கள்ல நடிச்சவங்க தான் நந்திதா. இவங்க தமிழ்ல பல படங்கள் நடிச்சிருக்காங்க. அதே போல ஈரம், சமுத்திரம் படத்துல நடிச்சவங்க தான் சிந்து மேனன். இவங்க 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கறனால இவங்களோட படங்களையுமே நிறைய பேர் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்காங்க. கொடிவீரன் மாதிரியான பல படங்கள்ல செகண்ட் ஆக்டரா நடிச்சவங்க தான் பூரணா. நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆக்டர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதே போல நம்ம விமலோட வாகை சூடவா படத்துல நடிச்சவங்க தான் இனியா. இவங்க 2 பேரோட முகமும் ஆக்டிங்கும் ஏறக்குறை ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்க நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்காங்க. நம்ம ஜீவாவோட கச்சேரி ஆரம்பம் படத்துல நடிச்சவங்க தான் பூனா பாவா. இவங்க இதையும் தாண்டி ரோமியோ ஜூலியட், ஆம்பளை இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதே போல காவலன் படத்துல தளபதிக்கு ஜோடியா நடிச்சவங்க தான் ஆக்டர் மித்ரா. இவங்களுமே தமிழ்ல ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அதே போல இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. தமிழ்ல பல பெரிய பெரிய நடிகர்கள் கூட நடிச்சவங்க தான் காஜல் அகர்வால். இவங்களை கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம கார்த்தியோட சகுனி, சூர்யாவோட மாசி என்கின்ற மாசிலாமணி படத்துல நடிச்சவங்க தான் பிரணீதா. இவங்க 2 பேருமே ஏறக்குறை ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப இருக்கிற கிட்ஸ் நிறைய பேர் இவங்க 2 பேரும் ஒண்ணுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மாசிலாமணி, காதலில் விழுந்தேன் இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சவங்க தான் சுனைனா. இவங்க லேட்டஸ்டா கூட ரெஜினா அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க. அதே போல யா யா, தானா சேர்ந்த கூட்டம், கபாலி இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சவங்க தான் தன்சிகா. இவங்க 2 பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கறனால நிறைய பேர் இவங்களோட படங்களையும் குழப்பி போயிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல இவங்க 2வது இடத்துல இருக்காங்க. முதல்ல யார் இருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்ல போறது கிடையாது. நீங்களே பல பேரை பார்த்து ஏமாந்து போயிருப்பீங்க. ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நீங்க ஏமாந்த ஹீரோயினை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் நம்மளோட லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கும். இந்த மாதிரி மூவி ரிலேட்டடா பார்க்கணும்னா நம்மளோட ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க.